முதலிலே திருவண்ணாமலையிலே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் சொன்னார், அரசியல் கட்சி தொடங்குவேன், இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவேன் சொன்ன வாக்கை என் தலைவர் நிறைவேற்றினார். 2005 செப்டம்பர் 14 மதுரையில 25 லட்சம் தொண்டர்களை திரட்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார். இன்னைக்கெல்லாம் ஒரு புதுசா கட்சியெல்லாம் வருது. எப்படி நான் தான் முதலமைச்சர், வாங்க வாங்க உங்க ஆட்சியில நான் பங்கு தரேன். என்ன துணை முதல்வர் வேணுமா எடுத்துக்க, என்ன நிதியமைச்சர் வேணுமா எடுத்துக்க. அதுல ஒரு பொறுக்கி நாய், புறம்போக்கு நாய், பல கட்சிக்கு போயிட்டு வந்த நாய், அந்த நாய் சொல்றா தேமுதிக கடை விரித்து போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று. அட பைத்தியக்காரா, உன் வாய் என்னத்தை சொல்றது? நாங்கள் சம்பத்து நாளே உன் நாக்கை அறுத்து விடுவேன். யாரை பார்த்து கேட்கிறாய்? என் மக்கள் தலைவி புரட்சி எண்ணியரை பார்த்து நீ கேட்கிறாய்? என் தலைவர் கண்ட கட்சியை பார்த்து நீ கேட்கிறாய்? உன் புத்தியை வைக்க விட கேளுங்க. மதிமுகவை முடிச்சு வச்சுட்டா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் இனோவா கார் வாங்கின அந்த அம்மாவை முடிச்சு வச்சுட்டா, அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக நினைச்ச கேவல பணத்துக்காகவும் இந்த வாயை போய் விக்கிறிய பைத்தியக்காரன் நாய, என் கட்சியையும் என் தலைமையையும் பேச உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் மக்களே, உங்களை தங்க தட்டிலே வைத்து பாராட்டுகிறேன் என்று சொல்லிய தலைவர் கேட்டார். அதே மக்கள் தான் எளிமையான தலைவர்களுக்கு வாக்களிக்கவும் மறுக்கிறார்கள். 5 வருட காலம் இந்த தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தலைவர் கேட்டார். உங்களுக்கு அனைவருக்கு தெரிந்து நான் பேசுவது நம்முடைய கட்சி தொண்டர்களுக்கு, இந்த பணமர்க்கப்பட்டு ஊராட்சியிலே பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் கேட்கிறேன். 5 வருடம் எதிர்கட்சி தலைவர் கேப்டன் இந்த அரசாங்கத்திலே கொடுக்கப்பட்ட இனோவா காரை திருப்பி சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த தலைவர்களின் தலைவர் கேப்டன் புரட்சிக்கலைஞர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த செக்யூரிட்டிகளை, காவல்துறைய பாதுகாப்பை, சைரன் வண்டியை திருப்பி அனுப்பிய தலைவர் என்னுடைய தலைவர் கேப்டன் புரட்சிக்கலைஞர். எனக்கு பயம் கிடையாது, என் மக்கள் மீது எனக்கு பயம் கிடையாது, எனக்கு எந்த எதிரிகளும் கிடையாது. எனக்கு மக்கள் வரி பணத்தில் எனக்கு வீடு வேண்டாம். இன்னும் அதாவது இப்ப இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கிறாரு, கிரீன் அந்த பங்களா, எதிர்கட்சி தலைவர் பங்களா, அந்த பங்களாவை நம்மளுடைய தலைவருக்கு ஒதுக்கப்பட்டது. எனக்கு அந்த பங்களா வேண்டாம் எழுதி கொடுத்த வந்த தலைவர் என்னுடைய தலைவர் கேப்டன். என் வீட்டில இருந்தே நான் போற சட்டமன்றத்துக்கு சொன்னது. மக்களுடைய வரி பணத்தை, மக்களுடைய பணத்தை சுமையாக நினைத்தார், அதில் சுமக வாழ்க்கை வாழக்கூடாது என்று நினைத்தார். சைரன் லைட் போட்ட அந்த கார் பாதுகாப்பு வேண்டாம் என்று நினைத்தார். அப்பேற்பட்ட எளிமையான ஒரு தலைவனை இந்த மக்கள் தோற்கடித்து விட்டார்களே என்ற ஆதரவு தான் என்னை போல கேட்கும் தொண்டர்களுக்கு. நாளுக்கு ஒரு கட்சி, நாளுக்கு ஒரு வேலி. பாவம், அவர் மனைவிக்கு அவன் எந்த கட்சியில் இருக்கான்னு தெரியாது. நாஞ்சில் சம்பத் எந்த கட்சியில் இருக்கான்னு அவர் மனைவிக்கே தெரியாது. அவன் பேசுறான், ஒரு இடத்துல இனோவா கார் கொடுத்தாங்க, ஒரு இடத்துல 50 லட்சம் போய் கணக்கு கேட்டா அவன் கொடுக்கவே இன்னொரு கட்சி பண்ணா. நீ எல்லாம் திராவிட கட்சிகளுக்காக பேசக்கூடிய பேச்சாளர். நீ 2 எம்ஏ படிச்சவங்க, அவன் சரித்திரமே எனக்கு தெரியும். ஆனா நீ கொள்ளிய பாத்தியா? நீ எத்தனை கட்சி தான் போவ? யார பேசுவ? என் கட்சியை, என் தலைவனை, என் கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அந்நியார பேசுறது நீ யாரு? வாடா, டபுள் எம்ஏ படிச்ச நீயும் படிக்காத இளங்கோட ஒரே பேட்டில் உட்கார்ந்தா வாடா. நீயும் சங்க இலக்கியத்தை பேச, நானும் சங்க இலக்கியத்தை பேசுறேன். வாடா நாயே, இந்த செய்தி அவனை போய் சேர்த்தோம் வரட்டும். நேற்று சபாபதி மகளுடைய பொதுக்கூட்டம் ஆத்தூர்ல எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு வந்தவங்க தான் இளங்கோவன்.
தலைவருடைய கட்டுப்பாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அன்பு, அறம், ஆற்றல் என்ற சக்திகளை ஒன்றாக உருவாக்கி ஒரு இயக்கத்தை கொடுத்து, இந்த இயக்கத்தை நான் இல்லை என்று அவர் சொல்லவில்லை, அவரும் என்னோடு இருந்து நம்மளோடு இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய தலைவி அண்ணியார் அவர்கள் யாரை எந்த கூட்டணி என்றாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள்.